தி லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி நிறைய புக் நம்ம பார்த்துருப்போம், நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். அதில் சொல்கிற விஷயங்கள் நம்ம விசுவலேஷன் பண்ணோம்னா நிச்சயமாக வரும். தேங்க்ஸ் சொன்னோம்னா, எல்லாரும் சொன்னோம்னா நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு நிறைய சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதுலேருந்து நான் கொஞ்சம் வேறுபடுறேன். அது எப்படி ஒர்க் ஆகும், எப்படி நம்ம செய்யணும்னு பற்றி தான் இந்த வீடியோ. என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கை, மைண்ட் செட் சம்பந்தமாகவும் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாறதை பற்றி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதில் 1லேருந்து 2-3 வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்தா அதில் நிறைய ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. நிறைய புக்ஸில் அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த வீடியோலாம் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யணும், உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் வரணும், இந்த பில்டிங் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு ஏதாவது அவுட்புட் இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது பார்த்தா அவங்க சொல்கிற ஒரு விஷயங்கள் என்ன இருக்குன்னா, நீங்கள் விசுவலேஷன் பண்ணுங்கள், அதை பற்றி யோசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா என்னன்னா, அந்த பில்டிங்கை பற்றியோ அந்த பிஸ்னஸை பற்றியோ அதை பற்றி எனக்கு நீங்கள் நடக்கணும், அதை பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே வந்து பண்ணோம்னா நடக்குமா? நடக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து அவங்க சொன்ன ப்ராப்ளத்தை தான் நீங்கள் அந்த ஃபார்முலா எடுத்து தான் சும்மா நீங்கள் பண்ணுறீங்க. அதை உணர்வுபூர்வமாக பண்ணியிருக்கீங்கன்னான்றது பார்த்தா இல்லை. யாருமே அதை ஃபெயிலியர் ஆகிறதுக்கே காரணம் என்னன்னா, அந்த புக்ஸ் படித்தேன், அது பண்ணேன், எனக்கு அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நான் பண்ணேன், எனக்கு வரலன்னு சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர்கிட்ட. அதில் சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுங்கள், அது உங்களுக்கு நிறைய கொடுக்கும்னு சொல்லுவாங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்கிறது எப்படி இருக்கணும்னா உணர்வுபூர்வமாக வரணும். ஒருத்தரை நம்ம காலில் மிதிச்சிட்டோம்னா சாரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து நம்ம ஏதாவது கொடுத்தோம்னா ரொம்ப தேங்க்ஸ்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றது, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வருது. இந்த ஃபார்முலா சொல்லிட்டாங்க, நம்ம பார்க்குற இடத்துல சாரி தேங்க்ஸ் நம்ம சொல்லணும்ன்றது மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி பண்ணோம்னா நம்ம நடிக்கிறோம். ஃபார்முலான்றது இருக்கு, அவங்க சொல்லிட்டாங்க, கரெக்ட் தான். நீங்க விசுவலேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ள உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், மனசுக்குள்ள ரிஜிஸ்டர் ஆகும், சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எல்லாம் வரும். அது ஒரு ஸ்டேஜ்ல மேனிபுலேட் ஆகி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை செய்யும். உண்மைதான். அந்த ஃபார்முலாக்குள்ள வரல, ரியாலிட்டி அதான். நம்ம என்ன பண்றோம், இந்த ஃபார்முலா கேட்டுக்கிட்டு விசுவலேஷன் பண்ணிக்கிட்டு இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அதை நம்ம விசுவலேஷன் பண்ணிட்டோம். இன்னைக்கு உட்காந்து காலைல ஒரு 1/2 மணி நேரம் பண்றது, அப்புறம் ஆஃப்டர்நூன் பண்றது, நைட் பண்றது, வேலையே ஆகாது. எங்க தப்பு பண்றோம்? இங்க உணர்வு பூர்வமாக இன்னைக்கு நம்ம அந்த ஃபார்முலா இருந்தாலும் இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயத்த நீங்க செய்யல. ஆசையாக சந்தோஷமாக எனக்கு இந்த வீடு கட்டணும், இந்த இடத்துல இந்த இது வந்து நான் செய்யணும், அதுல இருக்க பிரச்சனையை நான் தீர்க்கணும், திருப்பி திருப்பி சிரிச்சுக்கிட்டே நான் பண்ணணும், அந்த ப்ராப்ளத்தை நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், R&D வேலை நான் பார்க்கணும் அப்படின்றது உங்களுக்குள்ள வந்ததுன்னா இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு இயல்பா நடக்கும். அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்றது நம்மளுக்குள்ளே இருக்குங்க. ஒரு அட்ராக்ட் பண்றது நம்மகிட்ட இருக்கு. அந்த லா நம்மளுக்குள்ளே, அந்த ஃபார்முலா நம்மக்குள்ளே இருக்கு. அதை நம்ம தேடாம ஒரு புக்கை பார்த்து தான் நம்ம கத்துக்கிறோம். ரைட், உங்களுக்கு வரல, நீங்க புக்ஸை பார்த்தீங்க, வீடியோ பார்த்தீங்க, உங்களுக்கு வந்துருச்சு. அதை நீங்க உணர்வுபூர்வமா ஆசையா பண்ணணும், இயல்பா வரணும். எந்த விஷயமா இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சண்டை போடுவாங்க சில பேர். சண்டை போட்டதுக்கு அப்புறம் ஒருத்தர் விளக்கிட்டு சொல்லுவாங்க, நீ செஞ்சது தப்புடா, நீ அவன்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லி கேட்பாங்க. அவன் பார்த்தா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவன் வந்து உணர்வுபூர்வமா கேட்கல. அவன் கேட்கறது எப்படின்னா, அது உணர்ந்தே கேட்காம அவங்க ஒருத்தவங்க வந்துட்டாங்களேன்னு அவன் கேட்பான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதே பிரச்சனையில வரும்போது விளக்கிட்டா சொல்லுவாங்க, நீ செஞ்சது தப்புடா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, பா நான் செஞ்சது மகா தப்பு, கேவலமான விஷயம், இனிமேல் லைஃப் லாங் நான் செய்ய மாட்டேன், நான் நண்பர்களாவே இருப்போம்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்கல்ல. அப்ப சொல்லுவாங்க, இவன் உணர்ந்து சொல்லியிருக்கான்டா, அவன் அறிவு இல்லாம யோசனை இல்லாம சொல்லியிருக்கிறான். இதுதான் உணர்வு பூர்வமா நீங்க சொல்லும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அது ரிசல்ட் கிடைக்கும். ஃபார்முலா படி இது பார்க்கும்போது பார்த்தா அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அவன் லைஃப் லாங் அவன் கண்டினியூட்டி இருக்கும். இதுதான் ஃபார்முலா. சின்ன விஷயம், எந்த விஷயமா இருந்தாலும் ஃபார்முலா இருக்கதான் செய்யுது. அதுக்கு நம்ம எப்படி விசுவலேஷன் பண்றோம், எப்படி அதை கொண்டு செலுத்துறோம்ன்றதான் மேட்ரு. சொன்னதுக்காண்டி நீங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் விசுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, இன்னைக்கு அவன் பிரச்சனை பண்றான், அவன் ஏதாவது ஆகணும்ன்ற தப்பா விசுவலேஷன் பண்றது, அவனுக்கு ஏதாவது கிடைக்காம போகணும்னு விசுவலேஷன் பண்றது, இப்படி நெகட்டிவான சில விஷயங்கள்லாம் விசுவலேஷன் பண்ணும் போது அந்த விஷயம் உங்ககிட்ட தான் இறங்கும். நீங்க ஒரு டைம் ஆஃப் நெகட்டிவ், நீங்க என்ன நினைச்சீங்களோ அது உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா உள்ள இறங்கிரும். இது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். அப்ப விசுவலேஷன்ன்றது எப்படின்னா, கனவு காணுங்க, நிச்சயமா நிஜமாகும் சொல்றாங்க. கனவு காணுன்னா விசுவலேஷன் பண்றது. அப்துல் கலாம் ஐயா அப்பதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எப்படி கனவு காணணும்ன்றது வரைமுறை இருக்கு. எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாதுன்ற விஷயம் இருக்கு. நீ படிச்சுட்டியா, நான் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு, நீங்க ஒரு பில்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகணும்னா நீங்க அதுக்கு முன்னாடி படிக்கணும். அது யோசனையில் இருக்கும், நான் நிச்சயமா வருவேன், நிச்சயமா அந்த டைம் ஆஃப் பீரியட்ல நான் இருப்பேன் அப்படின்ற விசுவலேஷன் நம்மளுக்குள்ள இருக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம எஃபெக்ட் போடுவோம், படிப்போம், பாஸ் பண்ணுவோம், அந்த இடத்துக்கு போய் சேருவோம், பண்ண வேண்டிய விஷயங்கள் பண்ணுவோம்.
அதை விட்டுட்டு டெய்லி உட்காந்து நான் இன்னைக்கு இன்ஜினியர் ஆயிட்டேன், நான் பில்டிங் கட்டிட்டேன், இன்னைக்கு கட்டிட்டேன் அப்படி சொன்னா வேலை நடக்காது. அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லயே அதுதான். நீங்க உணர்வுபூர்வமா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு தடவை விசுவலைசேஷன் பண்ணி விட்டுட்டு அடுத்த வேலையை நீங்க டெய்லி நீங்க பண்ண ஒரு டைம் ஆஃப் பீரியட் அந்த பண்ண ஃபார்முலா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபார்முலா தான் உங்களை வேலை செய்ய வைக்குது, படிக்க வைக்குது, பிரச்சனையை சால்வ் பண்ண வைக்குது. நம்ம போகணும்னு பாதை வேற, இந்த இடத்துல இந்த பிரச்சனை பண்ண வேண்டாம், இதை விளக்கிடுவோம், நம்ம இவங்ககிட்ட சண்டை போட வேண்டாம், நம்ம இன்ஜினியர் ஆகி நம்ம பெரிய கம்பெனி வைக்கணும்ன்றதா நம்மளோட விசுவலைசேஷன். அப்ப இந்த டைம் ஆஃப் பீரியட்ல இது தேவையில்லை, இதுதான் இந்த ஃபார்முலா நம்மளுக்கு கொடுக்குது, இயல்பா கொடுக்குது. அந்த இயல்பு தன்மை புரியாம பல பேர் எதெடுத்தாலும் விசுவலைசேஷன்றதுக்குள்ள போகும்போது நீங்க செய்ய வேண்டிய விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க. டெய்லி இதே வேலை விசுவலைசேஷன் பண்ணிருப்பாங்க, எல்லாம் சொன்ன ஃபார்முலா நான் பண்ணிட்டேன், விசுவலைசேஷன் பண்ணிட்டே இருக்கேன், எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்றேன், சாரி சொல்றேன், நான் பண்றதுக்கெல்லாம் நடக்க மாட்டேங்குது. நீங்க யோசிக்கிற அந்த ஃபார்முலா மாத்திரம் தான் யோசிக்கிறீங்க. நீங்க யோசிக்கிறது உங்க தன்மையை நீங்க யோசிக்கல, உங்களுக்கு என்ன செய்யணும்ன்றதை யோசிக்கல, உங்க அந்த ஃபார்முலாவும் அந்த அவுட்புட்டை மாத்திரம் யோசிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பண்ண விசுவலைசேஷனை தூக்கி வச்சுட்டு அடுத்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கைன்றது ரிசர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். R&D வேலை இருக்கதான் செய்யும். டெய்லி எந்திரிச்சு நம்ம போனாலும் வீட்டுல இருந்தாலும் ஒரு R&D இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும், அது அடுத்த நாள் வராம இருக்கு, என்ன வழியோ நம்ம அதை பார்க்கணும். பிசினஸா இருந்தாலும் அப்படிதான், வேலை பார்க்கறவங்களும் அப்படிதான். எனக்கு இந்த சம்பளம் வேணும்ன்றது நம்ம கேட்டு வாங்குறோம் ஒரு இடத்துல கம்பெனில. உங்களுக்கு இன்னைக்கு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு 25,000, ஒரு வருஷம் கழிச்சு 50,000 வரணும்னு நீங்க கற்பனை பண்றீங்க, தப்பே இல்லை. ஆனா அந்த 50,000 வரத்துக்கு நீங்க பண்ண வேண்டிய எஃபெக்ட் நிறைய இருக்கு. விசுவலைசேஷன் நீங்க மாத்திரம் 50,000 பண்ணீங்கன்னா வராது. அதுக்கு டைம் ஆஃப் பீரியட்ல நீங்க செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ விசுவலைசேஷன்றது இதுதான். யோசிக்க வேண்டியது நான் இந்த டைம் ஆஃப் பீரியட்ல நான் ஒரு வீடு வாங்கணும், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் பண்ணணும். ஃபார்முலான்றத நம்மளுக்குள்ள இருக்கிற விஷயத்தை நீங்க யோசிங்க. அது தன்னால அந்த ஃபார்முலா உங்களை கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் சக்சஸ்ல பாட்டும். நம்மளுக்குள்ளே இருக்கு, படிச்சுதான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. தெரியாதவங்க படிச்சு கேட்டு இந்த மாதிரி வீடியோ கேட்டு நீங்க பண்ணும்போது உங்களை யோசிங்க. நம்ம எல்லாம் நிறைய வாழ்க்கையில பல கஷ்டங்களை நம்ம கடந்து வந்திருக்கோம், எவ்வளவு விஷயத்த நம்ம பார்த்துட்டோம் வாழ்க்கையில, இதையும் பார்ப்போம். இந்த மாதிரி யோசனை பண்ணி இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு அப்ப வேலை செய்யும். ட்ரை பண்ணுங்க, சக்சஸ் உண்டு.